ஒரு குரட்டை அப்படின்ற ஒரு பிரச்சனையினால இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் அளவுக்கு போகக்கூடிய ஒரு சூழலை கூட இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. நம்ம தூங்குறவங்கள பார்த்து பொறாமப்படுவோம். அதுவும் புரட்டை விட்டு தூங்குனா பாருப்பா அப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான், அவ்வளோ டீப்பாக தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு ஆழ்ந்த உறக்கம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு அதிகப்படியான தொப்பை இருக்குதா, அதிகப்படியான வெயிட் இருக்குதா, முதல்ல நம்ம அதை குறைக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ தான் இந்த குரட்டையை நம்ம வெளியேற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்குதுங்க. இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட குரட்டையாக இருந்தாலும் அது சூப்பராக கட்டுப்படுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஹெல்த் கபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு குரட்டை அப்படின்ற ஒரு பிரச்சனையினால இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அளவுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் கூட இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. அது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு குரட்டை இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு போகுமா அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குரட்டையே இல்லாமல் நம்ம எப்படி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தூங்குறவங்கள பார்த்து பொறாமப்படுவோம். அதுவும் புரட்டை விட்டு தூங்குனா பாருப்பா அப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான், அவ்வளோ டீப்பாக தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு ஆழ்ந்த உறக்கம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த குரட்டை அப்படின்றது எதனால் ஏற்படுது அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக ரொம்பவும் சயின்ஸ்குள்ளே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஈஸியாக சொல்லணும்னா, நம்மளுடைய சுவாச பாதை மூக்கு துவாரத்திலிருந்து நம்மளுடைய நுரையீரல் வரைக்கும் போகக்கூடிய இந்த சுவாச பாதையில் ஒரு சில தடைகள் ஏற்பட்டிருந்தால் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குரட்டை அப்படின்றது ஏற்படும் அப்படின்றது ஈஸியாக சொல்லலாம். இந்த தடையை நம்ம நீக்கிறோம். இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான தடைகள் ஏற்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஒபிசிட்டி. அவங்க அதிகமாக வெயிட் போட்டிருக்கிறவங்களுக்கு இந்த சுவாச தடைன்றது ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பெல்லி வெயிட் போட்டுருது. அப்போ இந்த வெயிட் போடப்படும் பொழுது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டயஃப்ராம் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கி ஏறினா தான் லங்ஸ் நல்லா சுருங்கி விரியும். லங்ஸ் தன்னை தானே சுருங்கி விரியாதுங்க, இந்த டயஃப்ராம் இறங்கி ஏறும் பொழுது தான். அப்போ வயிறு ஃப்ரீயாக இருந்தால் தான் இந்த டயஃப்ராம் நல்லா இறங்கி ஏறும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீத்திங் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது வராது. அதனால தான் பாருங்கள், தொப்பை அதிகமாக இருக்கிறவங்க நடக்க முடியலங்க, நடந்தால் மூச்சு வாங்குதுங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, காரணம் அதுதான். அந்த டயஃப்ராம் இறங்கி ஏறுறதுக்கு இடமே இல்லையே, ஸ்பேஸே இல்லையே, அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் ஏற்பட்டிருந்தா. அப்போ உங்களுக்கு அதிகப்படியான தொப்பை இருக்குதா, அதிகப்படியான வெயிட் இருக்குதா, முதல்ல நம்ம அதை குறைக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ தான் இந்த குரட்டையை நம்ம வெளியேற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் போட்டிருக்கும். இந்த தொப்பை அதிகமாக போட்டுக்கொண்டு ஃபேட்டி லிவர் போட்டிருக்கும். ஃபேட்டி லிவர் போட்டிருந்தாலும் இந்த குரட்டை அப்படின்றது நமக்கு அலாரமாக காமிக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம ஃபேட்டி லிவரையும் குறைக்கணும், தொப்பையும் குறைக்கணும். குறைக்கப்படும் பொழுது இந்த குரட்டையை நம்ம ஈஸியாக வெளியேற்ற முடியும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சைனசிட்டிஸ் இருக்கலாம், டான்சிலிட்டிஸ் இருக்கலாம், இங்கே நாசல் பெண்ட் இருக்கலாம், இந்த மூக்கு போன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் இருக்கலாம். இதனாலையும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சுவாச தடை ஏற்படும். அவர்களுக்கும் படுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கும் குரட்டை வரும். இந்த வெயிட்டெல்லாம் உடனே குறைச்சி, தொப்பையெல்லாம் உடனே குறைச்சி எங்களால் குரட்டையை ஸ்டாப் பண்ண முடியாதுங்க, ஏதாவது எளிமையான வழி இருக்கா, ஈஸியாக நாங்கள் அந்த குரட்டையை நிப்பாட்டிக்க முடியுமா அப்படின்றது நீங்கள் கேட்குறது தெரியுது. என்ன பண்ணலாம், ஈஸியான வழியும் நம்ம பார்ப்போம். ஏன்னா காரணங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் எப்போவுமே நீங்கள் அந்த காரணத்தை குணப்படுத்துறதுல தான் நீங்கள் முயற்சி செய்யணும். குரட்டைக்குன்னு ஏதாவது ஒரு மாத்திரை இருக்குதா, மருந்து இருக்குதா அப்படின்னு நம்ம தேடுறதை விட இந்த மூல காரணத்தை சரி செஞ்சால் மட்டும்தான் அது நிரந்தர தீர்வாகும். இல்லைன்னா அது ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதனால் வெயிட்டை குறைக்கிறதுக்கு, தொப்பையை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி குறைக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதுக்கு ஏதாவது நம்ம டயட் போகலாமான்னா டயட் தாராளமாக போகலாம். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களை ஃபிட்னஸ் கொண்டு வர முடியும். ஓகே. ஈஸியான வழி அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு இரவு உணவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரவு உணவு ஆவியால் வேக வைக்கப்பட்ட உணவாக, சரிங்களா, ஸ்டீம்டு குக்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான உணவுகளை தான் நைட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். இரவு உணவு மட்டும் நீராவியால் வேக வைக்கப்பட்ட உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரட்டை வராமல் தடுப்பதற்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. அதுக்கப்புறம் இது ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவாக, அதே அந்த நீராவியில் வேக வைக்கப்பட்ட வெஜிடபிள்ஸாக நீங்கள் நைட்டு இரவு உணவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது போக அது ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், வெள்ளியை குறைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், கான்ஸ்டிபேஷன் இல்லாமலும் நமக்கு காப்பாற்றி கொடுக்கும். அதனால் இரவு உணவை நீங்கள் நீராவியால் வேக வைக்கப்பட்ட உணவாக எடுக்கப்படும் பொழுது உங்களுடைய வயிறு லேஸ் ஆயிரும், உங்களுக்கு குரட்டை வருவது தடுக்கப்படும். ஃபஸ்ட்டு உணவை மாற்றுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கப்படும் பொழுது நம்ம என்ன பொசிஷனில் படுக்கணும் அப்படின்றதும் இருக்குது.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மல்லாக்கப்படுத்த நிலையில் இன்றைக்கி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய நாக்கானது வந்து நீங்கள் தூங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தளர்ந்த நிலையாகி கொஞ்சம் உள்ளே போயிடும். அப்போ உங்களுக்கு சுவாச தடைன்றது ஏற்படும் நிச்சயமாக. அப்போ குரட்டை வர்றவங்களுக்கு இன்னும் அதிகமாகவே தான் குரட்டை வரும். அப்போ என்ன பண்ணலாம்? பெரும்பாலும் இவங்கெல்லாம் வந்து ரைட் சைடில் திரும்பி படுக்கிறாங்க. ரைட் சைடில் திரும்பி படுத்தாலும் அவர்களுக்கு குரட்டை அதிகமாக தான் செய்யும். அதுவே வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் திரும்பி படுத்து பாருங்களேன், சூப்பராக உங்களுடைய குரட்டை கட்டுப்படுத்தப்படும். இந்த சுவாச பாதையில் தடை இல்லாமல் போக ஆரம்பிக்கும். நம்முடைய சித்தர்கள் படுக்கக்கூடிய முறையை கூட நமக்கு வந்து வரைமுறைப்படுத்தி கொடுத்துக்கிறாங்க. படுத்து தூங்குவது கூட இந்த மாதிரி இடது பக்கமாக நம்ம வந்து திரும்பி ஒரு சாய்ச்சி படுக்கப்படும் பொழுது நமக்கு வந்து ஜீரணம் சரியாக நமக்கு நடக்கும். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ள ஸ்டொமக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்காது. அது சரியாக வந்து அடுத்தடுத்து சிறுகுடல் போய் பெருங்குடல் போய் நமக்கு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகாது, அன்பொசிஷனில் வெயிட் போடாது. இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நைட்டு இரவு வந்து இடது பக்கமாக நீங்கள் படுத்து தூங்கப்படும் பொழுது உங்களுடைய பிரெயினும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் நல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி ஒரு ஆஃப் ஆகும். அப்போ வந்து நீங்கள் சேனலை ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கின மாதிரி நீங்கள் டீப்பான உறக்கத்துக்கு போக முடியும்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எழுந்திருக்கும் பொழுது தான் வலது பக்கமாக திரும்பி அப்படியே நம்ம எந்திரிக்கணும். அப்படியே நம்ம வந்து இடது பக்கம் திரும்பி எந்திரிக்கக்கூடாது, மல்லாக்க படுத்துருக்கிற நிலையிலையும் எந்திரிக்கக்கூடாது. நீங்கள் வந்து வலது பக்கமாக திரும்பி ஒரு சாய்ச்சி எந்திரிச்சு உட்காரணும் அப்படின்றதையும் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் காரணம் இல்லாமலாம் சொல்லலைங்க. காரணத்தோட அன்னைக்கு நமக்கு இந்த அறிவியல் இவ்வளவு தலைக்கு வளராமல் இருந்த காலத்திலேயே அவங்க உள்புற ஞானத்தின் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடுகளை அறிந்து அவங்க வந்து எளிமையாக சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்போ இரவு படுக்கப்படும் பொழுது இடது பக்கமாக ஒரு சாய்ச்சி படுங்க. உங்களுடைய குரட்டை வராமல் தடுப்பதற்கு அதுவும் வந்து ரொம்ப அருமையாக பயன்படுங்க. இன்னொரு விஷயம் ரொம்ப அற்புதமாக வந்து உங்களுடைய குரட்டையை வந்து நிறுத்துவதற்கு பயன்படும். ஓகே, என்ன அப்படின்னா ஆவி பிடிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா? ஆவி பிடிக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெய்லி கண்டினியூஸாக, ஓகேங்களா? ஆமாம், ஒரு 90 டேஸ்க்கு பண்ணுங்கள். ஒரு 90 டேஸ்க்கு ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து உடம்புலேருந்து வேர்வையாக வேர்த்து கொட்டுற மாதிரி ஒரு ப்ராசஸுங்க. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆவி பிடிப்போம் இல்லையா? அது மாதிரி பிடிக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா துளசி, கற்பூரவள்ளி, அது மாதிரியான இன்க்ரீடியன்ஸை சேர்த்து கூட நீங்கள் வந்து ஆவி பிடிக்கலாம். அது ரொம்ப அருமையாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சுவாசப்பாதையில் இருக்கக்கூடிய தடையை போக்கும். அப்போ தினம்தோறும் இதை நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியும் வெளியேறிடும். நுரையீரல் சூப்பராக தடை இல்லாமல் செயல்பட ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நடக்க ஆரம்பிக்குங்க. அப்போ தினம்தோறும் ஒரு 20 நிமிடம் நீராவி குளியல். இது முகத்துக்கு மட்டும் பண்ணலாமாங்க? கிடையாது, உடல் முழுவதும் தான் பண்ணணும். உடல் முழுவதும் பண்ணுங்க. நல்ல ஒரு போர்வை எடுத்து போத்தி உட்காந்துருங்க. அந்த நீராவிக்காக ரெடி பண்ண இந்த சுடுதண்ணியில் நீங்கள் வந்து கற்பூரவள்ளியும் துளசியும் போட்ட அந்த தண்ணியை கொண்டு வந்து வச்சு அந்த மூடியை ஓப்பன் பண்ணுங்க. கப்பக்கன்னு அந்த ஆவி வரும். உடம்பு முழுவதுமே வேர்க்கட்டும். லேசான உடைகளை இருந்துக்குங்க. இந்த நீராவி குளியல் பண்ணும் பொழுது என்ன கண்டிஷன்னா ஃபேன் ஓடக்கூடாது, ஏசி போட்டிருக்க கூடாது, அது மாதிரியான அறையா இருக்கணும். இந்த நீராவி குளியல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 6 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சுங்க. இதை முடிச்சுட்டு திரும்பவும் வந்து ஒரு 6 லிட்டர் இருந்து 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிங்க. உடம்புல இருந்து வேர்வையா வேர்த்து கொட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வேர்த்து இருக்கும். சில துர்நாற்ற வாடைகள்லாம் கூட சிலருக்கு வந்து வரும். ஓகேனா? ஏன்னா இன்னைக்கு உடம்பு வந்து வேர்க்க விடுறதே இல்லை. எல்லாம் வந்து லைட்டாக வேர்த்துச்சுனாலே ஃபேனை போடு, ஏசியை போடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உட்காந்துடுறோம். அப்போ இன்னைக்கு வேர்வை வேர்க்கிறதுக்கான வழியே இல்லாமல் ஆகிப்போச்சு. இதை நம்ம சிகிச்சையாக நம்ம செய்யப்படும் பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அந்த துர்நாற்ற வாடையோட ஃபுல்லாக வெளியே வருங்க. இந்த மாதிரி நம்ம தினம்தோறும் 90 நாட்கள் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 20 நிமிஷம் நீராவி குளியல் பண்ணிக்கிட்டு வர்றதுனால நம்மளுடைய வெயிட்டு குறையும், நம்மளுடைய தொப்பை குறையும், நம்மளுடைய ஸ்கின்னு சைனிங் ஆகும், மெட்டாபாலிசம் டாக்ஸின்ஸ் வெளியேறுவதற்கு நமக்கு வந்து மிக அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபுல் டைம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி வந்துடும். நம்மளுடைய நுரையீரல் பாதை, உணவு குழாய் பாதை, பெருங்குடல் பாதை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆயிருங்க. இப்படி பல பெனிஃபிட்ஸை இது நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாக நமக்கு குரட்டை வராமலும் தடுக்கப்படும். ட்ரை பண்ணுங்கள். இது போக நான் ஒரு மூலிகை, நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்குதுங்க. இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட குரட்டையாக இருந்தாலும் அது சூப்பராக கட்டுப்படுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதிமதுர பொடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஆயுர்வேத கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில், சித்தா மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த அதிமதுர பொடி டப்பா வாங்கிக்கோங்க ஒன்று. அதுக்கப்புறம் பனங்கள் கண்டு, இந்த பனங்கள் கண்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணி பவுடர் மாதிரி வந்து நல்லா நசுக்கி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதே போல் வெண்மிளகு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. வெண்மிளகு பொடியாகவே இன்னைக்கு கிடைக்கும். இந்த வெண்மிளகு பொடி வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. 3 இன்கிரீடியன்ஸ் தான். என்ன பண்ணணுங்க இதை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா
நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது சாப்பிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் இதை எடுத்துக்க போகிறீங்க. எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு 100 ml வெது வெதுப்பான வார்ம் வாட்டர், ஓகேங்களா? ஆமாம், வார்ம் வாட்டரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதிமதுர பொடியை போட்டுக்குங்க. அதே போல் ஒரு சிட்டிகை வந்து பார்த்தீங்கன்னா பனங்கள் கண்டு பொடியை போட்டுக்குங்க. ஒரு சிட்டிகை வந்து வெண்மிளகு பொடியை போட்டுக்குங்க. கலக்குங்க. இதை மட்டும் சாப்பிடுங்க. அவ்வளோதான். இரவு தூங்குவதற்கு முன்னாடி இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய குரட்டை எந்த அளவுக்கு படிப்படியாக குறைஞ்சு நிறுத்தப்படுதுன்றதை பாருங்கள். மிக அற்புதமான ஒரு டிப்ஸுங்க. நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம். பயன்படுத்தி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ இது மாதிரியான குரட்டை சம்பந்தப்பட்ட அவஸ்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி பயன்பெற செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.